ஹலோ மக்களே, பார்வையற்ற ஒரு இளைஞர் இங்கே ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு வராரு. யார் அவர், அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்ற பார்த்தா நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விமல் டாக்ஸ். ஐ எம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸ்ரீகாந்த் பொல்லா அப்படின்ற ஒரு பார்வையற்ற இளைஞர். இவர் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற மச்சிலிப்பட்டினம் அப்படின்ற மாவட்டத்தில் சீதாராமபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை தான் பிறக்கிறாரு. ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்தா ஒரு ஃபார்மர். இவர் பிறக்கும் போதே வந்து கண்ணு தெரியாமல் தான் பிறக்கிறாரு. அண்ட் இவங்களை சுற்றி சொந்தக்காரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பையன் உனக்கு தேவையில்லை, இவன் பெரியவனா கூட உனக்கு வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க. பட் இதெல்லாம் காதில் வாங்கிக்காத ஸ்ரீகாந்த் பொல்லாவோட பேரண்ட்ஸ் வந்து இவர் நல்லபடியாக வளர்க்குறாங்க. அண்ட் ஸ்ரீகாந்த் பொல்லாவும் நல்லா படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஸ்கூலுக்கு போய் நல்லா சொன்ன மாதிரி நல்லாவும் படிக்கிறாரு. அண்ட் இவர் 12th படிக்கும் போது இவர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் குரூப் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அலோவ் பண்ணல. ஏன் அலோவ் பண்ணல அப்படின்னா, இந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் குரூப் எடுத்தால் இதில் வந்து நிறைய டயக்ராம்ஸ் வரும், நிறைய கிராஃப்ஸ் வரும், இவருக்கு வேறு கண்ணு தெரியாது, ஸோ இவரால் அது பண்ண முடியாது அப்படின்னு வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க. பட் ஸ்ரீகாந்த் பொல்லா வந்து இல்லை நான் இதை நான் படிப்பேன், இல்லை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இது அலோவ் பண்ணவே இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த விஷயத்தை வந்து அவர் பண்ண ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் ஹைகோர்ட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை எட்டு போயிட்டார். ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணு தெரியாத கூட பார்த்தீங்கன்னா எந்த குரூப்னே எடுத்து படிக்கலான்ற மாதிரி அவங்க தீர்ப்பு அளிட்டாங்க. அண்ட் அதோட இவர் வந்து இந்த குரூப் எடுத்து படிக்கிறாரு, நல்லா பாஸ் ஆகிறாரு. அண்ட் 98% மார்க் எடுத்து வந்து 12th வந்து அவர் பாஸ் ஆகிறாரு. இவரோட மிகப்பெரிய கனவு என்ன பண்ணால், இவர் வந்து ஐஐடியில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குது. பட் ஐஐடியில் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து அலோவ் பண்ணல, ஏன்னா இவர் கண்ணு தெரியல. ஸோ அதுக்காக இவர் வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இவர் என்ன சொல்கிறார், ஐஐடி வந்து என்ன அக்செப்ட் பண்ணலாம், எனக்கு ஐஐடி வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போய் எம்ஐடி அப்படி யூனிவர்சிட்டியில் படிக்க ஆரம்பிக்கிறாரு. தென் 2010 திருப்பி இங்கே இந்தியாவுக்கு வந்து போலன் இண்டஸ்ட்ரி அப்படி இண்டஸ்ட்ரியை தன்னோட பிஸ்னஸ் பார்ட்னரான ரவி மந்தா அப்படின்னு சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம ஒரு பேக்கேஜிங் அப்படின்னா அதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் பண்ணுவாங்க. பட் இவரோட இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எல்லாமே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியா வந்து பயோடிகிரேடபிள் மாதிரி பண்றாங்க. அதாவது கிடைக்கிற வேஸ்ட்லாம் இருக்குல்ல, இந்த முனிசிபல்ல கிடைக்கிற வேஸ்ட், அப்போ நம்மளுக்கு வேஸ்டா யூஸ் பண்றோம்ல, ஸோ அதுல இருந்து ரீசைக்கிள் பண்ணி ஈகாலஜில வந்து அந்த கவர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போலன் இண்டஸ்ட்ரியோட ஒரு மேனுஃபேக்சரிங்கா இருக்கு. இந்த கம்பெனில குறிப்பிட்ட அளவு டாடா வந்து ஸ்டேக் வச்சிருக்காரு. தென் இவர் என்ன பண்றாருன்னா, 2012 இந்த பிசினஸ் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி வந்து பார்த்தா டர்ன் ஓவர் பண்றாரு. அண்ட் ஆல்சோ சில கண்ணு தெரியாத பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில உதவியும் செஞ்சுட்டு வராரு. தென் 2010 ஃபார்ப்ஸ் ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. அது என்ன லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவில் 30 வயசு கீழே இருக்கிறவங்க பணக்காரர் யார் அப்படின்னு லிஸ்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த லிஸ்ட்ல ஸ்ரீகாந்த் பொல்லா வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அண்ட் இவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இவர் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், ஊனமுற்றவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு ஸ்ரீகாந்த் பொல்லா. நாம இந்த மாதிரி பர்சன் வந்து பார்த்து கொண்டாடணும். நம்ம தேவையில்ல சில விஷயத்துக்கோ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நம்மளோட நேரத்தை வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்ம நாட்டில் இருக்காங்க, இந்த மாதிரி பர்சன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு வராங்கன்றது நினைக்கும் போது we got some kind of goosebumps as well. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்டோரி. ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி கேட்க பிடிக்கும், ஒரு ஆண்டர்பிரினர் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன பற்றி பேசினா கூட சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பாக அவரை பற்றி பேசுவோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி வீடியோ. ஸோ பாய்.